ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்றதை ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்றதை ஷார்ட்டாக அவங்களோட ஷேர் பண்ணிட்டுமா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நல்ல வெயில், இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குமேனு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஹெல்ப்புக்கு வர மெய்டு லீவ், ஒரு 2 days லீவ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்றாப்பில் நம்மளோட வேலைகளை பிளான் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் தெம்பாக ஜூஸை குடிச்சிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு பாத்திரம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா இந்த வேலை எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வர மெய்டு பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மார்னிங் டைமில் குக்கிங் வேலைகள் மட்டும் முடிச்சுட்டு என்னோடய வீடியோ வேலை பார்க்குறது, என்னோடய வேறு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுல தான் என் கவனம் இருக்கும். பட் இவங்க லீவ் போட்டாங்க அப்படின்னா நம்மளை வச்சு செஞ்சிரும் வேலை. அதுலேயும் எனக்கு இந்த பாத்திரம் விளக்குற வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காதுங்க, என்னன்னே தெரியாது. பட் இருந்தாலும் அது நம்மளோட வேலை தானே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றிக்கிட்டு செஞ்சு தானே ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா நாளைக்கு அவங்க லீவ் அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் நாம் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா கார்லிக் ரைஸ், பூண்டு வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி எங்களோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி லஞ்ச் இது தான். அந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ வாங்க அப்படி என்னோடய vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான சூப்பரான டாபிக் உள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட லைஃப்பையும் நம்மளையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் முன்னேற்றிக்கிறதுக்கு எந்த மாதிரி சில சிம்பிளான விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அஸ் அ பர்சனாக நம்ம முன்னே இருந்ததை விட எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், நாம் இம்ப்ரூவ் ஆனதுனால நம்மளோட லைஃப் எந்த விதத்துலையெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் சீக்கிரமே உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க அந்த மாதிரியான டிப்ஸ் என்னலாம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப், லைஃப்பில் எப்போவாது ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கீங்க, இல்லை மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அதை எப்படி கடக்க போகிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நீங்களே இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்க. இது நம்மளோட வாழ்க்கை, இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்மளை சேவ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்சோ நம்மளை இந்த சூழ்நிலையிலேருந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக வெளியில் கொண்டு வரவும் முடியாது. ஸோ இதிலிருந்து வெளிவரணும், நம்மளோட வாழ்க்கையை இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லை புதுசாக ஒரு வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி நாம் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முயற்சியை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இருக்க அந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலாக ஆரம்பிக்கும். இல்லை ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன முயற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட்டுட்டு அப்படியே உட்காந்து நடந்ததையே நினச்சிக்கிட்டோ, இல்லை உங்களுக்கு இருக்க காயத்தை பற்றியோ, இல்லை உங்கள் மனசு கஷ்டத்தை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அதுக்கு நீங்கள் நிறைய பவர் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அது இன்னும் உங்களை டீப்பான ஒரு கஷ்டத்துக்குள்ளே தான் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எப்போவுமே ரொம்ப மனசு வேதனையில் இருக்கும்போதோ, ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கும்போதோ இந்த சூழ்நிலையை நாம் கடக்கணும், அதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்து நம்ம மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும்.
செகண்ட் டிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு எப்பவும் முக்கியத்துவம் கொடுங்க. எந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் ஒருத்தர் மட்டுமே ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப்பில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு டைம் பீரியடில் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை அது கசப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை ஒருத்தர் பிடிக்காமல் விலகி போகிற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாகவும் அதை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். தேர்ட் டிப், நீங்கள் இப்போ இருக்க இந்த ஒரு ஏஜ் இருக்கும்ல, நீங்கள் கொஞ்சம் எங்காக இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் அந்த இடத்துக்கு போய்க்கலாம், இன்னொரு நாள் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு நாளை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்க மாதிரி எங்காவோ, இப்போ இருக்க மாதிரி ஹெல்த் வைஸாவோ இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இருப்போமா அப்படின்றது சந்தேகம்தான். அந்த ஒரு ஏஜில் நம்மளுக்கு நிறைய நேரம் ரெஸ்ட்டு தான் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம அப்பா அம்மாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம சின்ன பசங்களாக இருக்கப்போ அவ்வளோ ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, அவ்வளோ வேலைகளாக கடகடன்னு செஞ்சுருப்பாங்க. நம்ம நினச்சி இப்போ பார்த்தா கூட எப்படி தான் அவங்க இப்படிலாம் இருந்தாங்களோன்னுலாம் யோசிப்போம். பட் இப்போது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், நீங்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நானும் உங்களை வந்து அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு கூப்பிட்டிங்கன்னா கூட, இல்லை எனக்கு முடியல, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, என்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஏஜை ஒரு காரணமாகவோ, இல்லை அவங்களுக்கு அந்த ஏஜில் அவங்களுக்கு இருக்க ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை ரீசனாகவோ சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியாமலே போயிடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும் பொழுது, நல்லா ஹெல்த் வைஸ் நாம் நல்லா இருக்கும் பொழுதே லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்றதுல கொஞ்சம் கான்சியஸாகவே இருங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப சின்னது தானே. ஃபோர்த் டிப், லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் அதுக்கு வந்து அழுதுட்டா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியான பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவேன், சின்ன விஷயமா இருந்தால் கூட நான் பயங்கரமாக அழுதுருவேன் அப்படின்ற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த ஒரு பழக்கத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் உதவாது. அச்சோ பாவம் இவங்க அழுகிறாங்க, அதனால நம்ம இவங்களை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிரச்சனை நம்ம விட்டு போகிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதனால் நம்ம இன்னும் மனசளவில் பாதிக்கப்படுவோம். இன்னும் ஒரு வீக்கான பர்சனாக தான் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஃபைட் பண்ண கற்றுக்கோங்க. ஃபைட் பண்ணுறதுனா அதோட போய் சண்டை போடுறது, கத்துறது, அதை சொல்லலை. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்றதுக்கான வழியை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறத வந்து எப்போவுமே பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக பொண்ணுங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழுதுகிட்டே இருக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நாம் ஸ்ட்ராங்காக இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அழுகிறது மட்டுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக ஆகிடாது. அந்த பிரச்சனைக்கு நாம் ஃபைட் பண்ணணும். எழுந்து தைரியமாக அந்த பிரச்சனையை எதிர்த்து நாம் வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நல்லா ஈஸியாக தாண்டி அடுத்து லைஃப்பில் என்ன அப்படின்றத பார்த்து போக முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து டிப், ஒரு தவறான பர்சனோட இருக்கிறதுக்கு பதிலாக தனியாக இருந்துட்டு போகிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்றத எப்போவுமே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பழகுறீங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல பழகுறீங்க, இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபேமிலி, இந்த மாதிரி எந்த ஒரு சர்க்கிளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து நமக்கும் யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நமக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன்லாம் உங்களோட லைஃப்பில் வச்சுக்காதீங்க. அது என்றைக்குமே வந்து உங்கள் மனசையும் சரி உங்களோட லைஃப்பையும் சரி ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புக்குள்ளே தான் ஆக்கும். அதுக்கு பதிலாக நம்ம தனியாக இருந்துட்டு போகிறது எவ்வளவோ பெட்டர். நம்ம தனியாக இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கூட வாழ்ந்துடலாம் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஆட்களோடு இருக்கிறதுக்கு பதிலாக. ஸோ
உங்களோட சரௌண்டிங்ஸை எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல மனிதர்கள் 4 பேர் இருந்தால் கூட போதும் லைஃப்பில். அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். லைஃப் இன்னும் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.